வணக்கம். குரலோடு பேசுவோம். திரு குரலோடு பேசுவோம். பெரும்பாலும் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கலாம் யோசிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் செய்யு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம பரவலா கேட்டிருப்போம். இல்ல. ஆனா பொதுவாக தாய் தந்தையர் அப்படிங்கிறவங்க மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க பாராட்டுதலுக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆரம்ப கட்ட காலத்தில எப்படி இருந்தாலும், பிற்காலத்தில தன் மகனையோ, மகளையோ முகம் தெரியாதவர்கள், மற்றவர்கள், உறவினர்களோ பாராட்டுறத தான் பெரிய மகிழ்வாக பார்க்குறாங்க. இது நான் சொல்லலங்க. இது வள்ளுவர் சொல்றாரு. அப்படி அந்த குறள் ரொம்ப பழக்கப்பட்ட குறள். நெறைய இடங்கள்ல அத கேட்டிருப்போம். "ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய்." ஈன்ற பொழுதின் அப்படிங்கிறது, அத விட பெரிதா சந்தோஷம் தரக்கூடியது அப்படிங்கிறாரு. ஒரு வட்டார சொல்லுல சொல்லுவாங்கல்ல, "முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அதனோட வலி என்னன்னு" அப்படிங்கிறது. அந்த ஒரு குழந்தைய பிரசவித்தல் அப்படிங்கிறது, அவ்வளவு சாதாரணமான, எளிமையான ஒரு விஷயம் அல்ல. அத நான் பார்த்துருக்கேன், இருந்திருக்கேன் கூட. அந்த குழந்தையை பிரசவிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வலியும், வேதனையும். ஆனா, அது ஈன்றதுக்கப்புறம், அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கப்புறம், அந்த தாய்க்கு, அந்த தந்தைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அது சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் அப்படி ஒரு மகிழ்வு அப்படின்னா, அந்த குழந்தை வயிற்றில இருக்கும்போது, "ஒரு சுவாசம் இரு உடல்." அவர் சைவ சித்தாந்தத்தில ஒரு இது சொல்லுவாங்க. இறைவன் ஒன்றா இருத்தல், உடனாயிருத்தல், வேறாக இருத்தல் அப்படின்னு ஒரு தத்துவம் வரும். அத நம்ம புரிய வைக்கிறத விட, தாய் கருவறையில் ஒரு சுவாசம் இரு உடல். அப்போ ஒன்றா இருக்காங்க. ஏன்னா, தாய் சுவாசிக்கிறது. அந்த குழந்தை கருவுல இருக்கும்போது, அதனோட நுரையீரல் வேலையே செய்யாது. இதயம் துடிக்கின்றது. ஆனால், நுரையீரல் வேலை செய்யாது. நுரையீரல் குழந்தை பிறந்து வெளியில வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு மூச்சே இதாகும். நுரையீரலே வேலை செய்யும். அப்படி ஒரு சுவாசமா இருந்து, ஒன்றா இருந்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது உடனா இருக்கும். அம்மா தான் எல்லாம் 3 வயது வரைக்கும். அது நடை பழகி தனியா தன்னை கைய விட்டுட்டு போகும்போது தான் அது வேறாக தான், இல்ல எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது செய்யாத அப்படிங்கிற அந்த தனித்து பார்க்கிற ஒரு இது இருக்கும். அப்ப இங்க கொஞ்சம் வேறாக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆனாலும், அந்த ஒன்றா இருந்து அத பிரசவித்து பார்க்கிற அந்த தருணத்தில சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அத விட பெரிய சந்தோஷம் எப்ப இருக்கும்? தன் மகனை, இல்ல மகளை சான்றோன் எனக் கேட்ட தாய். எங்க கேட்பாங்க? வேற யாராவது சொல்லணும். அப்படி அது சொல்லக்கூடியவங்க, அது சான்றோன். என்ன சான்றோன் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம நல்ல குழந்தைங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்காங்க, அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, இந்த ஒரு சொல்லிற்கு பின்னால கிட்டத்தட்ட 19 குறள்ல நேரடியா சான்றோன்ங்கிற சொல்ல வச்சிருக்காரு. ஒரு அதிகாரமே, சான்றாண்மை அப்படின்னு ஒரு தனி அதிகாரமே வச்சிருக்காரு. இதில இருக்கக்கூடிய குணங்களையும், பண்பையும் பார்க்கும்போது, இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தால் தான் இந்த பிறவியில பயன் இருக்குங்கிற மாரி இருக்குங்க. அப்படி நம்ம இருக்கிறோமான்னா, நான் ஒரு 70% 80% தான் இருக்கு. இன்னும் பக்குவப்பட வேண்டியது இருக்கு. அப்படி என்ன அந்த சான்றாண்மை? சான்றோன்கிறதுக்கு என்ன அ பொருள் அப்படின்னு பார்ப்போம். 1, நடுநிலைமையா இருக்கணும். வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வும், கேடும் பெருமையும், நன்மையும் தீமையும் இயல்பானது அப்படின்னு புரிந்த தெளிவோட இருப்பாங்களாம் சான்றோர்கள். இன்னொன்று, எல்லோரையும் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிற மனப்பாங்குடையவர்கள் சான்றோர்கள். இதிலேயே நம்ம சில இடங்கள்ல, பல இடங்கள்ல இது சரியா நம்ம இருந்திருக்க மாட்டோம். நடுநிலைமையா இருக்க மாட்டோம். 2வது, அடுத்த அதிகாரத்தில இன்னொன்னு பிறன்மனை நோக்காமை அப்படிங்கிறது. மற்றவர்களுடைய கணவனையோ, மனைவியையோ நம்ம ஒரு காம இதில பார்க்கறது அது தவறு. அத சான்றோர்கள் கட்டாயம் செய்ய மாட்டாங்க. நம்ம பெரும்பாலும் அப்படிதான் இருப்போம். இன்னொன்று கொல்லாமை.
இந்த இடத்துல கொல்லாமைய அறவே கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லல அந்த இடத்துல. ஒரு சின்ன குறிப்பு எப்படி சொல்றாங்கன்னா, சான்றோர் வந்து பிற உயிரை கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டா, அது ரொம்ப மிக 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 குறைவான முக்கியத்துவம் கொடுப்பார்கள்னு மட்டும் சொல்றார். அப்புறம் வாய்மை பேசக்கூடியவர்கள். அதே மாரி வாய்மைங்கிறது வந்து தனியா இன்னொரு வாய்மைங்கிறது உண்மை மட்டுமல்ல. உண்மை எல்லாம் வாய்மையும் அல்ல. பொய் வந்து வாய்மை பொய்யும் கூட வாய்மையா தான் இருக்கு. எந்த சூழல்ங்கிறத நம்ம அந்த அதிகாரத்தில வரும்போது பார்க்கலாம். இப்போ வாய்மையை பின்பற்றக்கூடியவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ சிற்றினம் சேராமை. என்னடா இனம் இங்க வந்து மொழி, மதம், சமயம், இனங்களை தாண்டி பேசக்கூடியவர் அப்படின்னா, இங்க அவர் இனம்னு சொல்றது வந்து, நம்ம சான்றோர் வந்து நல்ல மனநலத்தோட இருந்தாலும், தெளிவான சிந்தனையோட இருந்தாலும், உறுதியாக இருந்தாலுமே, உறுதியான மனநிலையை கொண்டவர்களாக இருந்தாலும், நீ யாரோட சேர்ந்து இருக்கிற, அவர்களோட சிந்தனை, செயல், எண்ணம் சரியானதாக இல்ல, அது கீழ்த்தரமானதாக இருக்கு, மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக இருந்தால், அங்க சேரமாட்டார்கள் சான்றோர்கள். இது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று. ஓகே. இன்னொன்னு வந்து இதுதான் நான் பழகணும்னு நினைக்கிறது. பயனில சொல்லாமை. சில நேரங்கள்ல நமக்கு தேவையில்லாதது பேசுறத தவிர்த்துறணும் அப்படிங்கிறது. சான்றோர்கள் அதை செய்ய மாட்டாங்களாம். அதே மாரி பயனிலை சொல்லாமைங்கிற பிறருடைய தீமைகளை பற்றி பேச மாட்டாங்களாம். அதாவது அது புறம் கூறாமை. அவன் அப்படி அதெல்லாம் தேவையில்ல. அத பேச மாட்டாங்க. அந்த ஒரு இடம் நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவமாகணுமோன்னு தோணுது. அடுத்தது வந்து வினை தூய்மை. ஒரு செயல் செய்யறதுல இருக்கக்கூடிய தெளிவு இருக்குல்ல, வினை தூய்மை. இது 2 இடத்த குறிப்பிடுறாரு. 1, ஈன்றவள் பசி காண்பான் அப்படின்னு. அம்மா பெற்றவள் வந்து பசியோட பட்டினியோட இருந்தாலுமே கூட உலகம் பழிக்கக்கூடிய செயலை அவன் செய்ய மாட்டான். யாரு? சான்றோன். இன்னொன்று, பெரும் பொருள், பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அது அறமில்லாத செயலை சான்றோன் செய்ய மாட்டாங்க. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறது இல்லை சான்றோருடைய குணம். பணம் ஒரு நேர் வழியில், அது அறவழியில் தான் இருக்குங்கிறது வினை தூய்மையில் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கறதுல வந்து இன்னொன்று பழைமைன்னு ஒரு இது இருக்குங்க. இது அருமையான ஒரு குறிப்பாக இருக்குது. சான்றோர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நட்பு ஒன்று இருக்கு இல்லையா? நட்புங்கிறதே என்ன? நட்பின் அடையாளம் இல்லை ஆழமான எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அவர்களிடத்தில் நமக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஒரு உரிமை இருக்கும் இல்லை? ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் இருக்காது. ரொம்ப உரிமையாக இருக்கும். ஆனால் அந்த உரிமை அத்துமீறலாக இருந்துடக்கூடாதுங்கிறத சான்றோர் எடுத்து காட்டக்கூடியவர்களாக இருக்கணுமா, வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கணுமா. அப்போ அது எப்படி இருக்குன்னா, உணவில் உப்பு எவ்வளவு அளவாக இருக்கணுமோ அந்த மாதிரி நட்பில் இருக்கக்கூடிய உரிமையும் அவ்வளவுதான் இருக்கணும்னு சான்றோர் வழிகாட்டணும்னு சொல்கிறாரு. நல்ல அருமையாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேதமை, சான்றாண்மை, நாணுடைமைன்னு ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. மீண்டும் இதை பார்க்கலாம். அப்போ சான்றோன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொருவரும் அந்த சான்றோனுக்கான தகுதியையும் நம்ம வளர்த்துக்கிட்டா தானும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் இந்த மக்களும் நன்றாக நிம்மதியாக வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்தொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.